ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இது குறித்து நியூஸ் 18 வெளியிட்ட கட் ஆஃப் மதிப்பெண்கள் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகமாக அமையும். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்க இருக்கோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கவுண்டவுன் ஆரம்பம் ஆகிவிட்டது. ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட்டை பெறுவதற்கு நீங்கள் உடனடியாக தயாராகி கொள்ளலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க குரூப் 4 உடைய ரிசல்ட்டு உங்களுக்கு வந்து சேரும். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் எதிர்பார்த்த குரூப் 4 உடைய அப்டேட்டு இதுதாங்க. ஸோ குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு ரிசல்ட் கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்ன, முடிவுகள் யாருக்கு சாதகமாக அமையும். இருப்பினும் நியமனம் செய்யப்பட வேண்டிய குரூப் 4 பணியிடங்களின் எண்ணிக்கை 9801 உயர்த்த டிஎன்பிஎஸ்சி திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் எல்லாமே கடந்த ஜனவரி மாதமே வெளியாகின. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 ரிசல்ட்டை வெளியிட்டில் மீண்டும் கால தாமதங்கள் மட்டுமே டிஎன்பிஎஸ்சியில் நிலவிட்டே வந்திருக்கு. ஸோ 7301 காலி பணியிடங்களுக்கான குரூப் 4 உடைய எழுத்து தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா இன்று இன்னும் சற்று நேரம் மார்ச் 21, 20 இந்த தேதிகளில் இந்த பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு கண்டிப்பாக எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லட்சக்கணக்கான தேர்வர்கள் குரூப் 4 தேர்வு முடிவுகளுக்கு தயாராக உள்ள நிலையில் இதற்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் இது எல்லாமே இங்கே பார்க்கலாம். பொதுவாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வர்களுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் பல்வேறு காரணிகளால் தீர்மானிக்கப்படுகிறது. பலதரப்பட்ட காரணிகளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 உடைய முடிவுகளை எக்ஸாமின் பண்ணுறாங்க. அப்படி எக்ஸாமின் பண்ணுறப்ப இத்தனை முன்னதாக டிஎன்பிஎஸ்சி வெளியிடப்பட்ட ஆட்சேர்க்கை அறிவிப்பில் 7301 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவித்தது. இருப்பினும் நியமனம் செய்யப்பட வேண்டிய குரூப் 4 பணியிடங்கள் எண்ணிக்கை 9800 உயர்த்த டிஎன்பிஎஸ்சி திட்டமிட்டுவதாக கடந்த ஜனவரி மாதமே செய்திகள் கசிந்தன. ஆனால் அதற்கு முன்னெடுப்புகள் எதுவும் நடந்ததாக தெரியப்படவில்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் வந்து சில கட் ஆஃப் மதிப்பெண்கள் கொஞ்சம் மாற்றி அமைக்கப்படும் அப்படின்றத நியூஸ் 18 தரப்புலேருந்து நமக்கு குறிப்பிட்டு தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுடைய கடினத்தன்மை ரொம்ப தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினத்தன்மை. இந்த ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு கிரேட் 2 இது இந்த மாதிரி கேட்டகரி, யூஜி டிகிரி, பிஜி டிகிரி, டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு. குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயசு வந்து நம்ம 2015, 16, 17, 18, 19 இந்த தேதிகளிலிருந்தே நாம் அந்த குரூப் 4 உடைய முடிவுகளை நாம் எதிர்பார்க்குறோம். ஒவ்வொரு டைம்லேயுமே ஒவ்வொரு கட் ஆஃப் மார்க் இருந்துச்சு. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 135 எடுத்தவங்களுக்கு 100% குரூப் 4ல் பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். மார்ச் 21, 22, 23, 24 இந்த தேதிகளில் 100% குரூப் 4 உடைய முடிவுகள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியாகும். வீடியோ பிடித்திருந்தால் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.